உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலனாகப்பட்டது மே மாத பலன். மே மாதத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்னாண்ட இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு மே மாதத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மே மாசத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்கிறாங்க மே ஃபர்ஸ்ட்லயே. அதே சமயத்துல ரிஷபத்துல சுக்கிர பகவான் மே மாசம் 19ஆம் தேதி பெயர்ச்சியை வந்துருவாங்க. அது போக 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க, கும்பத்துல சனி இருக்கிறாங்க, மீனத்துல புதன், ராகு, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அது போக சூரிய பகவான் ஆப்பட்டது மே மாசத்துல பார்க்க போனா சூரிய பகவான் இருப்பாங்க. அந்த மே மாசம் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம், ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு எங்க வந்துருவாங்கன்னா ரிஷபத்துக்கு வந்துருவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த 16 நாட்கள் ஆகப்பட்டது சூரிய பகவான் மேசத்துல இருப்பாங்க. அப்ப இந்த கிரக அடைவுகள் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது? ரிஷப ராசிக்காரங்கள் இந்த கிரக அடைவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்க போனா ரொம்பவுமே மோசமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப ஹையஸ்டா போயிருமானா கண்டிப்பா இல்லை. அப்ப இதுல பார்க்க போனா உங்களுக்கு ஃபேவரான கிரகம் என்னன்னா சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசியிலேயே ஆட்சியாவது யோகம். அதோடு குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்து இருப்பது 2வது யோகம். அப்போ உங்களுக்கு ராசிநாதன் ராசியில ஆட்சியாகி குருவோடு இணைந்திருப்பது, அந்த குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாங்க. அதாவது கடந்த காலத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், அந்த டென்ஷன், அந்த பிரச்சனை, வேலையில தொந்தரவு, வேலையில பார்க்க போனா இருக்கிறதா, அந்த வேலையை விட்டு நின்றுக்கிறதா, இல்ல வேலையில இடம் மாத்துறதா, இப்படி இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதை தீர்த்து கொடுப்பாங்க. ஒரு பிசினஸே பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த பிசினஸ் நாம முன்னாடி எடுத்துட்டு போலாமா, அந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் அந்த பிசினஸை செய்வதற்குண்டான ஒரு மனநிலையை உருவாக்கி கொடுக்கும் ரிஷபம். அப்ப அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களை வாழ வைப்பதற்குண்டான அம்சம் தான் இப்ப இருக்குதோலையோ கண்டிப்பாக நீ கெட்டு போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா போன 2 வருஷம் 3 வருஷ காலத்துல ரிஷபராசிக்காரங்கள் ஆப்பட்டது ஒரு பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்ல நம்ம சம்பாரிச்சு நம்ம சாதிக்கலாம், ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இந்த போன 1.5 வருஷ காலம் 2 வருஷ காலங்கள் ஆப்பட்டது அடி மேல் அடி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைச்சாலும், எப்படி குட்டிக்கரணம் போட்டாலும் அவங்க எந்திரிச்சு நல்ல நிலைமைக்கு வரவே முடியல. அப்ப இந்த பீரியட்ல அந்த குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மே ஃபர்ஸ்ட்லயே வந்துடுறாங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியை பலப்படுத்துறாரு. அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையும் 5, 7, 9 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாங்க. பூர்வீக புத்திர உங்களுக்கு பார்க்க போனா உங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தை பார்க்கறதுனால அந்த முன்னோர்கள் வழி பிரச்சனை தீரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கல்யாணங்கள் கண்டிப்பாக நடக்கும், திருமண பாக்கியம் இருக்குது. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்ட்னருக்குள்ள இருந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த பார்ட்னர் வழியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த பார்ட்னர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பாக்கியஸ்தானம், அந்த உங்களுக்கு பார்க்க போனா மிகச்சிறந்த அமைப்பு என்னன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் அந்த கெட்ட நேரங்களும் விலகி உங்களுடைய தரித்திரமாகப்பட்டது விலகி அந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலியா மாற போறீங்க. அப்ப யாருக்கும் இல்லாத அந்த கொடுப்பனை, யாருக்கும் இல்லாத அந்த அதிர்ஷ்டத்தை, யாருக்கும் இல்லாத அந்த யோகத்தை
அந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த பீரியட்ல நம்மளுக்கு வந்து இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த வேலையில இருந்து பார்க்கலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். திருமண பாக்கியம் கிடைக்கும். தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஒரு நம்பிக்கை வரும். நாம எதையுமே சாதிச்சிரும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும். இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த செவ்வாயாப்பட்டது 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது லாபம், யோகம். அதே சமயத்துல அந்த செவ்வாயோடு ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சில குழப்பங்கள் உருவாகும். அந்த மனதிடங்கிறது நிலையாக இருக்காது, கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி சமயத்துல கொஞ்சம் நிதானமாக நீங்க யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்ப அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது அருமையான டைம். இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ண நல்லா இருக்கும்னா பூமியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுபோக காடு தோட்டம் வாங்குறதை இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக அதன் மூலியமாக நீங்க லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல புதன் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால மே 10ஆம் தேதி தான் உங்களுடைய இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த புதன் பகவான் அப்படம் இங்கே நீச்சமாக இருக்கிறதுனால கல்வியில் இருக்கிறவங்க, இல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்ல படிச்சு முடிஞ்சு ஒரு வேலை தேடுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இழுபறியாத்தாக இருக்கும், கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இதே வந்து அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல புதன் ஆட்சி பெற்றோ இல்ல உச்சம் பெற்றோ நல்ல பொசிஷன்ல இருந்து அந்த புத்தி நடைமுறையில் இருந்தாவோ, இல்ல அந்த கிரகமாகப்பட்டது தன்னுடைய ஜென்ம ஜாதகத்தை நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தாவோ இந்த நீச்சம் எதுவுமே பாதிக்காது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அந்த ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப நாம் சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது 30% தான். அந்த ஜென்ம ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா 100% நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த புதன் பகவான் நீச்சமா இருக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல கொஞ்சம் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, அந்த 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு சில தடைகளை கொடுத்தா கூட அந்த தடைகள் மாறும். அதுபோக புதுசா சொத்து வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஆகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது. இது போக கணவன் மனைவி உறவு முறைகள் ஆகப்பட்டது 2 பேருமே நல்ல பேசி நல்ல சமாதானமாகி இப்ப கணவன் மனைவி சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி முயற்சி பண்ணி ஒரு சொத்து வாங்கலாம், குடும்பத்துல நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதே சமயத்துல அந்த பெண்கள் இப்ப வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். அப்ப நீங்க முயற்சி பண்ணி உங்களுடைய முயற்சியால் இடம் வாங்கலாம், ஒரு பிசினஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு டெவலப் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்க்கணும் உங்களுடைய கணவருடைய அனுகிரகமும் அந்த பார்ட்னர்ஷிப்பும் நல்ல ஒத்து வரும், ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல வெளிநாட்டுல உள்ளவங்க அவங்க வேலை விஷயத்திலும் சரி, பிசினஸ் விஷயத்திலும் சரி, படிச்சுட்டு அங்கே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போகுது. கண்டிப்பாக நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதே சமயத்துல இப்போ இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்படி வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் உடம்புல உஷ்ணம் சம்பந்தப்பட்டது வரும். அப்போ உடம்பு ஹீட் ஆகும், கொஞ்சம் டென்ஷன் ஆகலாம். அப்ப இதனால வந்து தலைவலி அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை எதுவுமே அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் கிரகங்கள் இருக்குதோ இல்லையோ கெட்டு போற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்துல இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஏதாவது ரூபத்துல நாம ஒரு டெவலப் ஆகலாம். நாம நம்மளுடைய கற்பனைகள், இப்ப நம்மளுடைய கனவு வாழ்க்கை, இதை வந்து பார்க்க போனா நாம இந்த பீரியட்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க மெல்ல மெல்ல செய்யலாம். அப்படி செஞ்சாலும் நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.